நாள் வாழ்த்து 2023 ஆண்டிலே 10வது மாதம் 21வது நாள் செவ்வாய்க்கிழமை பிறந்த தினத்தை காணும் அன்பு நண்பன் ஜெயராஜுக்கு சிண்டாசுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று 63வது பிறந்த நாளுக்குள் செல்லுகின்ற அன்பு நண்பன் ஜெயராஜ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்று போல் என்றும் எப்போதும் அதே சந்தோஷத்துடனும் அதே அன்போடும் அதே பாசத்துடனும் பல வெற்றிகளை கண்டு நீடூடி காலம் வாழ வேண்டும் என்று உலகத்தில் இருக்கும் எல்லா தெய்வங்கள் அருள் பெற்று வாழ்க வாழ்க என்று சிண்டாசை வாழ்த்துகின்றோம். உண்மையிலேயே சிண்டாசு ஒரு அற்புதமான மனிதர். 1988ஆம் ஆண்டு அவரை முதலில் சந்தித்திருந்தேன். அவரின் அன்று சந்தித்த அதே பாசமும் அதே குணமும் எந்த ஒரு வீதம் கூட மாறாத அருமையான நண்பர். அவர் நண்பர் என்பதை விட இப்போது சகோதரன் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவ்வளவு காலமும் பழகி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த பழகிய வந்த காலத்தில் நாங்கள் எல்லோருமே ஒரு 6-7 பேர் என்று நினைக்கிறேன். எல்லோரும் ஒன்றாக இருந்தோம். அந்த நேரத்தில் பழகிய உறவு தான் இந்த சிண்டாசு. அவர் எப்போதுமே அதே நிலைமையில் தான் எந்த உச்சத்தை தொட்டாலும் எல்லோரையும் மதித்து மனுஷனாக மதித்து பழகுவார். அதுதான் அவரில் உள்ள பண்பு. அதனால் தான் அவரை இப்போதும் எனக்கு பிடிக்கும். எந்த உதவி என்று ஓடினால் உடனே வந்து உதவி செய்யக்கூடிய நண்பர். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு காரில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் கூட ஓடி வந்து எம்மைக்கு உதவி செய்யும் அருமையான நண்பர். அவரின் பெருமைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் என்று உச்சத்தில் இருக்கின்றார். ஆனால் அவர் அந்த எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லோருடனும் பழகுவார். நல்லதொரு நண்பன். அந்த நாளை நினைவுகளை மீட்டு பார்க்கின்ற போது இப்போதுமே சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த நினைவுகள் மீட்டு பார்க்க மட்டுமே முடியும். எப்போதுமே நான் சொல்லுவது எப்போதும் அதுதான். பழைய நினைவுகளை மீட்டு பார்க்க முடியும். நான் நினைக்கிறேன், நான், கண்ணன், விமல், சிண்டாசு, ஸ்ரீ, சிவா, ராஜ்குமார், சிண்டாசு இதில் அதையும் விட்டு நான் தெரியவில்லை. நான், சிவா, ஸ்ரீ, விஜயராகவன், இப்படி பல நண்பர்கள் ஒன்று கூடியிருந்த அந்த ஞாபகங்கள் 88 இப்போதும் மீட்டு பார்க்கின்ற போது அந்த ஞாபகங்கள் நிச்சயமாக திரும்பி வராது. மீண்டும் எல்லோருமே இந்த நாங்கள் ஒன்றாக இருந்த நண்பர்கள் கட்டாயம் மீண்டும் சக்தி கண்ணன் ஆமாம், அவரையும் விட்டுவிட்டு எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்று கூட வேண்டும் என்பது எனது ஆவா. குறைந்தபட்சம் ஒரு பெரிய பார்ட்டி என்று செய்யாமல் நாங்கள் இந்த ஒன்றாக இருந்த அந்த நண்பர்கள் அனைவரும் சென்று ஒரு ரெஸ்டாரண்டில் உணவை உண்டு பேசி மகிழ்ந்து வருவோம். மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர் ஜெயராஜ் அவர்களே. மீண்டும் சந்திப்போம்.